அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அதான் எத்தனையோ அவங்க எப்படியெல்லாம் இது பண்ணுவாங்க, அது மாதிரி செய்யறாங்க அப்படின்றத தகவல் சொல்றதுக்கு தான் வந்துடும். எல்லா தொழிலையும் கைப்பற்றணும்ன்றதா எங்களுடைய கண்ணம். அந்த மேற்கு தொகுதி மட்டும் அவங்க கவனம் செலுத்தினா அதான் அதுலயும் நாங்க தான் செய்வோம். என்னைக்குமே மேற்கு உதயசூரியன் உதிக்கவே உதிக்காது. மேற்கு உதிக்க பாத்திருக்கீங்களா? மழை எல்லாம் செஞ்சிருக்கான், அது அஸ்தமனம் தான் ஆயிருக்கும். அதனால மேற்கு தொகுதியில உதயசூரியன் என்ன செஞ்சாலும் சரி, நம்ம பவர்ஃபுல் அமைச்சர் கட்டி கட்டியா தங்க கட்டியா கொடுத்தாலும் சரி, ஒன்னும் ஆக போற, நகை கொடுத்தாலும் ஆக போறது இல்லை. அதான் அவங்க திருமங்கலம் ஃபார்முலா, அப்புறம் பாத்தீங்கன்னா மதுரை ஈரோடு கிழக்கு தொகுதி ஃபார்முலா, இந்த கொட்டையில அடைக்கிறது, பட்டியல அடைக்கிறது, ஆடு மாடு அடைக்கிற மாதிரி அடைக்கிறது. அங்க புதுசா இங்க விருந்து வச்சாங்க. விருந்து வச்சு அந்த இலையில கீழே பணம் வைப்பாங்க. திமுக இப்ப அந்த திமுக தான் ஃபார்முலா. இந்தியாவே பேசப்பட்ட ஃபார்முலா திமுகவுடைய திருமங்கலம் ஃபார்முலா. இதையெல்லாம் சாப்பிட்டது நம்ம ஈரோடு கிழக்கு தொகுதி. அது மாதிரி இப்ப புது ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. அது என்னன்றதை நாங்க வெளி காமிக்கணும்ல, என்னன்றதை நாங்க சொல்லணும்ல. எதிர்கட்சியா இருக்கோம், பணம் கொடுக்கறதுக்கு வாங்குறாங்களா, என்ன செய்ய போறாங்க என்னன்னு தெரியலையப்பா. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை நகை கொடுக்க போறாங்களா, நெக்லஸ் கொடுக்க போறாங்களா, இல்ல என்ன தங்க கட்டிடம் கொடுக்க போறாங்களா? ஏன்னா ஸ்மார்ட் கார்டு இதெல்லாம் கேட்கறாங்க, ஸ்மார்ட் கார்டு எல்லாம் கேட்கறாங்க. என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அதுக்குதான் இவர் இப்பதான் திமுக சேர்ந்திருக்காரு. முன்னாள் கவுன்சிலர் நல்ல தம்பி அதாங்க நல்ல தம்பி. எனக்கு அடையாளம் தெரியும்ல, எங்களுக்கு தெரியும்ல, இவருக்கு தெரியும்ல. கவுன்சிலர் இப்பதான் தேமுதிகல இருந்து விலகி இதுல வந்திருக்காரு. இவரு இதே மாதிரி எல்லா வார்டுகள்லயும் பூத்தா அவருக்கு பிரிச்சு கொடுத்துருங்க. இவருக்கு ஒரு பூத்து கொடுத்துருக்காங்க போல. அந்த வார்டுகள்ல போய் உங்களுக்கு அரசாங்கத்துடைய முழுமையான அத்தனை பயன்பாடும் உங்களுக்கு தருவோம், ரேஷன் கடை மூலமாகவும் பெற்று தருவோம். உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, கைபேசி எண்களை கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்த ஒவ்வொரு வீடா சேர்ந்து கேட்கிறாங்க. கேட்டதுல நம்ம ஒரு சச்சிவு எங்க 82வது வார்டுல இருக்காரு. இவர்கிட்ட ஒரு குடும்பத்துல வந்து கேட்கும்போது கொடுக்க மறுக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அரசாங்கத்துடைய இது அத்தனை